விச் ஆர்கனல் ஆஃப் தி ஃபாலோயிங் அக்கர்ஸ் ஒன்லி இன் பிளான்ட் செல்ஸ் கேட்குறாங்க. பிளான்ட் செல் மட்டும் இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கிளாக்சிசம். ஓகேங்களா. ரிபோசம் என்ன சொல்றாங்க? ரிபோசம் ரெண்டுமே பிரசன்ட் இருக்குமா இல்லையா? ரெண்டுமே பிரசன்ட் இருக்கும். பெராக்சிசோம் நம்ம நேற்று பார்த்தோமே, ரெண்டுலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அனிமல் மட்டும் வந்து ப்ரெசண்ட் இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்ட் கரெக்ட் அபவுட் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியோட்டினுடைய கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராமினென்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட். தெளிவான உட்கரு கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? கரெக்ட். தெளிவான நியூக்ளியஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியோலஸ் இஸ் பிரசன்ட் சொல்றாங்க. நியூக்ளியோலஸ் வந்து காணப்படுகிறது. அப்படியா? அதாவது தெளிவான நியூக்ளியஸ் இல்ல, தெளிவான நியூக்ளியஸ் இருந்ததா அதுக்குள்ள இருக்கிறத நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தெளிவான நியூக்ளியஸ் இல்லைன்னா நியூக்ளியோலஸ் வந்து இருக்காது. பட் நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க பேர் வந்து நியூக்ளியாய்டு தான் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் செல் டிசீஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ் சொல்றாங்க. இங்க நடக்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன நடக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் வைப்போம். அடுத்து பார்ப்போம். என்வலப்டு செல் ஆர்கனல்ஸ் ஆப்சன்ட் அப்படிங்கிறாங்க. செவினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. கரெக்டா தப்பா? கரெக்ட். ஓகேவா. இங்க பாத்தீங்கன்னா மைட்டோசிஸோ மியாசிஸோ நடக்காது. ஏன் மைட்டோசிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டைரக்ட் செல் டிவிஷன், அதுதான் நடக்கும். ஓகேங்களா. இங்க வந்து ஏ மைட்டாசிஸ் தான் இருக்குமா தவிர வந்து மைட்டாசிஸோ மியாசிஸோ நடக்காது. ஸோ ஆன்சர் என்ன? நமக்கு 1 நமக்கு தெரியும். அப்போ 1 வர வேண்டியது 2ல் இல்லை. அப்போ 2ல் தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சாலோ இல்லை வந்து 4th ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக செஞ்சாலும் பண்ணலாம். நம்ம ஆன்சர் வந்து பண்ணலாமா?